ஸ்ரீமன் நாராயணீயம் 70ஆம் தசகம் சுதர்சன சாப விமோசனம் சங்கச்சூட வதம் அரிஷ்ட வதம். அன்றொரு நாளில் காட்டர்கேயினர் மூன்றிலோர் மூர்த்தியைத் தொழுது வழிபட நன்றாய் பூசைகள் நடத்தி மகிழ்ந்தார். உன் அப்பனையே கவ்வியதரவம் தீயினை கொண்ட அரவினை சுட்டார். ஆயினும் பாம்பதன் பிடி தளரவில்லை. தூயவன் உன்னை சரணம் புகுந்தார். தாயென வந்து கால் பதித்திட்டாய். வாயது நெகிழ்ந்தது உருவமே மாற மாயமாய் பண்டைய அமரன் ஆனதே. முனிவர் தம்மை பழித்தே உரைத்தேன். முனிந்தவர் சொல்லால் அரவம் ஆனேன். புனிதன் என் பாதம் பட்டதால் மீண்டேன். கனிந்துரைத்தவனும் தன்னுலகு சென்றான். அண்ணனும் தானும் ஆய்ச்சியர் தம்மோடு வண்ணமாய் கழித்து மகிழ்ந்ததோர் நாளில் எண்ணத்தில் தாழ்ந்தோன் சங்கச்சூடன் தான் தின்முடை கோபியரை சிறையெடுத்தானே. மண்ணுண்ட வாயெண்ணி அவனை வதைத்து மணியதை கவர்ந்து ராமனுக்கு ஈந்தாய். கானகம் தன்னில் தோழரொடு கழித்தாய். அனங்கனை ஒத்ததொரு அழகொடு புரிந்தாய். இனிமையாய் குழலில் கானம் இசைத்தாய். கனிந்தனர் நங்கையர் பிரிவால் துடித்தார். கூற்றுவன் போன்றதொரு அரக்கன் அரிட்ட சீற்றமிகு காளையாய் சீறியே வந்தான். வெருண்டனர் கோப்பர் மிரண்டன ஆவினம். பேருடல் வளர்த்தான் அச்சமது விதைத்தான். குறையிலா வலியுடன் சீறுகின்ற காளை மறைகளுக்கெட்டாத நினை அடுத்து வந்தான். வலிமை மிகுந்தான் அச்சம் தவிர்த்தான். புல்லன் அவனை எளிதில் முடித்தாய். தீயவன் மாண்டான் அறமது தழைக்க. மாயவன் உன்னால் விளைந்த நன்மையே நன்று. இது உலகமே உய்யும் வழியாம் என்றே ஆடினர் பாடினர் அமரர். ஓடுங்கள் காளைகால் உமக்கென் இவனென பாடியே மகிழ்ந்தனர் கோப்பர்கள் தாமே. மாலை மயங்கவே வீட்டினர் போந்தாய். வேலை உனக்கிது என் பிணி தீர்ப்பாய். 70ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.